ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படி. ஸோ இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சில விஷயங்களில் ஏற்றம், சில விஷயங்கள் ரொம்ப கவனம், நன்மையும் தீமையும் கலந்த கலப்பு பலனை தருகிற ஆண்டு. இந்த ஆண்டு சூப்பர்னு சொல்ல முடியாது, இந்த ஆண்டு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நன்மையும் தீமையும் 2.5, இங்கே வேறு எதுவும் கிடையாது, 2மே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம நன்மைகளை பாசிட்டிவாக பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த ஆண்டு தொலைதூர பயணங்கள், வெளிநாடு முயற்சிகள், வெளியூர் முயற்சிகள் யார் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி உங்களோட உறுதியாக அது கைகூடும். இல்லைங்க நான் நீண்ட நாளாக வெளிநாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க நான் வெளியில் தாங்க இருக்கேன், அந்த பிஆருக்காக ட்ரை பண்ணுறேங்க, கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சிங்க. நீடித்து வெளியிடங்களில் தங்குவதற்கான அந்த அங்கீகாரங்கள் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பே, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே இருக்குது, இழுபறியாக இருக்குது, வரலை, பேசிக்கிட்டு இருக்கோம், அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களை உங்களை நோக்கி வர வைப்பதற்கான ஒரு அற்புதமான காலம் இது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் நன்முறையில் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலம். தொட்டது துலங்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து. அதனை அடுத்ததாக உயர்கல்வி. ஏன்னாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பல்கலைக்கழகத்தில் அல்லது இந்த கல்லூரியில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற அன்பர்களுக்கு அந்த கல்லூரிகளில், அந்த இடங்களில் அந்த நீடித்து அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிடைக்கும். பிடித்த கல்வியில் படிப்பீர்கள். ஏற்கனவே உயர்கல்வி பயின்றுட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுங்க, உங்கள் பயிற்சியில் உங்கள் கல்வியில் இருந்த அந்த மந்தத்தன்மைகள் கூட விலகும். ஆக உயர்கல்விக்கான அமைப்புகள் நல்ல மேன்மை பெறுகிற காலம். அதேபோல் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற காலகட்டம். கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் கல்யாணம் முடிச்சிடும். அதனை அடுத்ததாக புத்திரபாகியத்திற்காக கொஞ்ச நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்குது, இல்லை கொஞ்ச நாள் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புத்திரபாகியத்துக்காக அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிங்கள் நண்பர்களே. இந்த காலகட்டம் உறுதியாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகள் உங்களுக்கு வலிமையாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் பெறக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ரீதியாக உண்டு. உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு ஓரளவு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்புண்டு. உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு வயதான விருச்சக ராசி அன்பர்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள்.
அந்த விஷயத்தில் அது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான திங்ஸ். எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, முதல் அமைப்பு ஆரோக்கியம். இந்த ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எதையாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குமுங்க. இது சரியாச்சு, இந்த ஹெல்த் தொந்தரவு வந்துடுச்சு, இது சரியாச்சுன்னு பார்த்தா அது வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளோடவே நம்ம பயணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு அவ்வப்போது தள்ளப்படுவீர்கள். அப்போ உணவு பழக்க வழக்கங்களில் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தலையிடுறதை தவிர்த்துக்கணும். ரெண்டாவது, உறவுகளோடு அப்பப்போ கருத்து முரண்பாடை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக தாயாரோடு அப்பப்போ கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும், அல்லது தாயார் உடல்நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் தாயார் சைட்லேருந்து கொஞ்சம் பிரச்சனையோ அல்லது மனசங்கடங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ தாயார் ஏதாவது கூட சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளில் முன்ன பின்ன பேசுகிறா அப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஏற்றுக்கிட்டு பெருசுபடுத்தாமல் நகரணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன தொந்தரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத சில கமிட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அதனால் உறவுகளோடு சங்கடங்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது, உறவுகளோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சிக்கிறதையே தவிர்த்துங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு கேது தொடர்பு. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சொன்ன தொழிலில் சொன்ன நேரத்தில் சொன்ன ப்ராடக்டை முடிச்சு கொடுக்க முடியாமல் சங்கடப்படுவீர்கள். அதனால் தொழில் சார்ந்து அவ்வப்போது சில மன அழுத்தங்கள் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு வேலை போய் வேறு வேலைக்கு போகிற அமைப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உத்தியோகத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், விருச்சிக ராசி அன்பர்கள் உத்தியோக அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த அன்பு நண்பர்களே, சிறப்புன்னு சொல்கிறத விட இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த எந்த பாவகங்களும் இந்த ஆண்டு கோச்சாரத்தில் வலுப்பெறலை. அப்படி அகலக்கால் வைக்கிறீங்கன்னா அது பொருளாதார ரீதியாக விரயங்களை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது பொருளாதார ரீதியாக மந்தமாகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் இந்த ஆண்டு பராபவ ஆண்டு சிறப்பாக இல்லை விருச்சிகத்துக்கு. அப்போ என்ன இருக்கோ உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு முயற்சிக்கணுமே தவிர, இல்லாத ஒன்றை நான் பிடிச்சிக்கிட்டேன், இல்லாத ஒன்றை நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னா அது வேலைக்காகாத ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதீத முயற்சி, அளவுக்கு அதிக முதலீடுகள் தொழிலில் வேண்டாம். போட்டால் நட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அதை பார்த்து இருக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாய் புக்திகள் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா தொழில் சார்ந்தும் சரி, பொது விஷயத்தில் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை சார்ந்தும் சரி, பெரிய கமிட்மெண்ட்ஸை கொடுக்காதீங்க. பெரிய கமிட்மெண்ட்ஸ் உங்கள் பலத்தை மீறின கமிட்மெண்ட்ஸை கொடுத்து தேவையில்லாமல் அங்கங்கே லேக் ஆகிற அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் பேரில் வாங்காதீங்க. அதே போல் உங்கள் பேரில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அது அடிக்கடி ரிப்பேர் செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும், மெயின்டெனன்ஸ் செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சொத்தை கூட வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழுபறியான ஒரு சூழ்நிலையிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுலேயும் டக்குன்னு அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் இந்த காலகட்டம் பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் அப்படியே ஒரு மந்தத்தன்மை, தேக்க நிலை காணப்படும். அதாவது படிக்க சொன்னால் விளையாடிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் காலத்தை கழிச்சிருவாங்க. அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிக 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 நிதானம் தேவை அன்பர்களே. இல்லை அப்படின்னா அந்த நிதானத்தன்மை இல்லாததுனால் படிப்பில் ஒரு சிலர் ரொம்ப மார்க்ஸ் குறையும். அதில் ரொம்ப பார்த்து இருந்துக்கிடும். அந்த மார்க்ஸ் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் நினச்ச படிப்பை படிக்கிறது சிரமமாயிடும். அதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் சுய ஒழுக்கத்தில் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு ஒழுக்க தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. தசாபுக்தி படியும் கொஞ்சம் சரியில்லாத தசாபுக்தி போச்சுன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒழுக்க நிலைகளில் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதையும் நம்ம பார்த்து இருந்துக்கிடணும். ஆக இந்த இடங்களில் தாங்க விருச்சிக ராசினியர்கள் கவனமாக இருக்கணும். அப்போது எங்கே நல்லா இருக்குன்னு சொன்னமோ அங்கே உழைப்பை அதிகப்படுத்துங்க, எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அங்கே உழைப்பை குறைவுபடுத்தி கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. இதை ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நன்மையும் தீமையும் கலந்த கலப்பு பலனான ஆண்டு.
வெற்றி உங்களுடையதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுயஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.